திமுகவுக்கு தொல்லை கொடுப்பவன் நீண்ட காலம் வாழவும் இருக்கவும் முடியாது. ஆர்.எஸ். பாரதி பேட்டி கொடுத்திருக்கிறாரு. தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு தொல்லை கொடுக்கலாமா என நினைக்கிறார்கள். ஆனால் தொல்லை கொடுத்தால் எவனும் நீண்ட காலம் வாழ முடியாது, இருக்க முடியாது என அந்த கட்சியின் அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி தெரிவிச்சிருக்கிறாரு. பட்டுக்கோட்டையில் திருமண மண்டபம் திறப்பு விழாவில் கே.என். நேரு, பட்டுக்கோட்டை பகுதியை சேர்ந்தவர் பழஞ்சு செல்வம், தொழிலதிபரான இவர் திமுகவில் வர்த்தக பிரிவு மாநில துணைத் தலைவராகவும் தெற்கு மாவட்ட தலைமை செயற்குழு உறுப்பினராகவும் இருக்கிறார். இவர் பார்த்திங்கன்னா அதிராம்பட்டினம் அருகே புதிய திருமண மண்டபம் ஒன்றை கட்டியிருக்கிறார். அதன் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் அமைச்சர் கே.என். நேரு, திமுக அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி, எம்.எல்.ஏ.க்கள் அண்ணாதுரை, சாக்கோட்டை அன்பழகன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அமைச்சர்கள் கே.என். நேரு திருமண மண்டபத்தை திறந்து வைத்தார். பின்னர் 5 ஜோடிகளுக்கு இலவச திருமணம் நடத்தி வைக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து ஆர்.எஸ். பாரதி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது இந்தியாவில் ஆளுநர்கள் வித்தியாசமாக நடந்து கொண்டு வருகின்றனர். தமிழக ஆளுநர் ரவி செந்தில் பாலாஜியை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என முதல்வருக்கு கடிதம் எழுதிவிட்டு துக்ளக் போல 5 மணி நேரத்திற்குள் திரும்ப பெற்றுக்கொண்டார். அவர் எழுதிய கடிதத்தில் செந்தில் பாலாஜி மீது என்ஃபோர்ஸ்மெண்ட்டிலே வழக்கு இருக்கிறது, எனவே அவரை அமைச்சரவையில் நீடிக்க கூடாது என சொன்னார். அதன் பின்பு மகாராஷ்டிராவில் 1000 கோடி ரூபாய் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரால் முடக்கி வைக்கப்பட்ட அஜித் பவார் மீது சுமார் 7000 கோடி ஊழல் மோசடி வழக்கு தொடுக்கப்பட்டது. வீடுகளில் சோதனை நடத்தப்பட்டு பல ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன. ஆனால் செந்தில் பாலாஜி மீது அப்படி ஏதும் வரவில்லை. அதே நேரத்தில் மகாராஷ்டிரா ஆளுநர் ஊழல் வழக்கில் ஒருவரை துணை முதல்வராக பதவி பிரமாணம் செய்து வைத்திருக்கிறார். இதிலிருந்து என்ன புரிகிறது என்றால், பாஜக ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு வேஷம் போடுகிறது. தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு தொல்லை கொடுக்கலாமா என நினைக்கிறார்கள். ஆனால் திமுகவுக்கு தொல்லை கொடுத்தால் எவனும் நீண்ட காலம் வாழ முடியாது, இருக்க முடியாது என்பதற்கு எடுத்துக்காட்டாக தான் பார்த்திங்கன்னா ஆளுநரே பார்த்திங்கன்னா பல்டி அடித்து வாபஸ் வாங்கிவிட்டார். முதல்வர் ஸ்டாலின் பல்வேறு நல்ல திட்டங்களை நாட்டுக்கு செய்து வருவதால் எடப்பாடி பழனிசாமியால் கூட பார்த்திங்கன்னா ஆக்கப்பூர்வமாக இந்த ஆட்சி மீது எந்த குறையும் சொல்ல முடியவில்லை. குழந்தைக்கு ஒரு கையிலே பாதிப்பு ஏற்பட்டது என்பதை நாங்கள் நியாயம் என சொல்லவில்லை. மருத்துவத்துறையில் ஏதோ ஒரு குழப்பம் நடந்து அதற்கு விளக்கம் அளித்துவிட்டனர். ஆனால் இதற்காக எங்களை கேள்வி கேட்கும் எடப்பாடி பழனிசாமியை இந்த நாட்டு மக்கள் கேள்வி கேட்க மாட்டார்களா? உங்களை எல்லாம் ஆளாக்கி வளர்த்த ஜெயலலிதாவை 70 நாட்களில் மருத்துவமனைகளில் தங்க வைத்துவிட்டு அதிமுகவினர் 1.5 கோடி ரூபாய் இட்லி, தோசை சாப்பிட்டனர். ஜெயலலிதா உயிரையே காப்பாற்ற முடியாத எடப்பாடி எங்களை கேள்வி கேட்க யோகியதை இல்லை என்றார். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.